போராட்டம். ஒன்று கூடிய NDA கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் NDA கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த பெண்களும் திரளாக கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் தமிழகம் எங்கும் பரவலாகி வரும் கஞ்சா, போதை மாத்திரை மற்றும் அரசு மதுபானங்களால் குற்றச்செயல் அதிகம் நடைபெறுகிறது. இதை தடுக்க தவறிய தமிழக அரசு கண்டித்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டனர். நமது சேனல் சன் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அசோக் நகரில் மதியம் 12 மணிக்கு நடு ரோட்டிலே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு இளைஞர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். இந்த மாதிரி அவல நிலைகள் தமிழகம் எங்கும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, சந்து சிரிக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்திலே மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சின்னஞ்சிறு குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 60 வயதிலிருந்து 10 வயது வரையில் அத்துணை தாய்மார்களும் குழந்தைகளும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகின்ற கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த சீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை தமிழகத்தில் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய கூட்டணி சார்பில் இந்த திறனாள மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர், மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்று இந்த பாலியல் வன்முறையை தடுக்க முடியாத திமுக அரசு 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய செயலாளர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஏதோ இந்த இந்தியாவில் மாபெரும் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு என்ற பொய்யான ஒரு புரளியை உருவாக்கி காலையிலே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த திமுக நண்பர்களை பார்த்து இந்த தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காலைல நீங்க வீட்டை விட்டு வரும்போது காப்பி குடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் என்ன விறகு அடுப்புலையா சமைச்சிருப்பாங்க? தயவு செய்து இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களை சிந்திச்சு பார்க்க வேண்டும். கேஸ்ல தானே அமைச்சிருப்பாங்க. ஒரே நாள் கூத்து. திமுகவின் ஐடி விங் எங்கும் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, கேஸ் இல்லைன்னு ஒவ்வொரு பெட்ரோல் பங்கு வாசல்ல நூற்றுக்கணக்கான பேர் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு. இந்த தினம் நம்ம பகுதியிலே கிட்டத்தட்ட 3 அந்த பெட்ரோல் பங்குகள் உள்ளது. திமுக நண்பர்கள் போய் அதை பார்க்க வேண்டும். என்னைக்கு நீ வந்து டீசல் இல்லை, பெட்ரோல் சொன்னியோ, எதற்கும் அறியாத ஈரான் அரசு மரியாதைக்குரிய பிரதமர் மோடியின் வேண்டுகோளை இணைத்து லட்சக்கணக்கான டன் பெட்ரோல், டீசல், கேஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதை மறுக்க முடியுமா? அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை எழுகிறது, உலகத்திற்கே சாத்தியமாகாதது இந்தியாவுக்கு மட்டும் சாத்தியமாகிறது என்றால் அதற்கு காரணம் ஐயா மோடி அவர்கள். இன்னைக்கு வருது எல்பிஜி கேஸ் 995,000 டன் வருது. ஒரு பெரிய மாயையை உருவாக்கி இந்த அரசுக்கு, மத்திய அரசுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிகளுக்கும் கெட்ட பெயர் ஏற்பட வேண்டும் என்று பொய்யான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே சிறு கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஒரு குடும்பத்தில்
ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தலைவன், அந்த நாட்டுக்கூட முதலமைச்சர் அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு மாற்று திட்டத்தில் சரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வருமே ஒளிய தவிர வீட்டுக்கு வெளியில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேஸ் இருக்கு இல்லைங்கிற தெரியாம ஒரு ஆளுங்கட்சி தன் வெக்கத்தை விட்டு ரோட்ல இறங்கி கேஸ் இல்ல பெட்ரோல் சொல்றது உங்க நிர்வாக திறமை காட்டுகிறது. நிர்வாகம் இல்லாத அந்த சோம்பேறித்தனம் உங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. தயவு செய்து வருகிற 2026 தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடக்கின்ற இந்த பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியில் சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவை ஆட்சியை அமைப்போம். இந்த மக்களுக்கு துயரத்தை விளையக்கூடிய, மக்களுக்கு துன்பத்தை வழங்கக்கூடிய, மக்களின் துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு அகற்ற வேண்டும் என்று கருதி தயவு செய்து வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்கள் அந்த திராவிட மாடல் அரசியல் செய்கிற பொய்யான பிரச்சாரத்திற்கு நீங்கள் எல்லாம் பதிலடி தர வேண்டும் என்று கேட்டு, எப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பேசுவார். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டையின் மண்ணின் மைந்தன், மாவட்ட கழக செயலாளர், என்றும் அமைச்சர், இன்று மக்களின் நலனை கருதி இந்த விடியா திமுக அரசை கண்டித்து மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை வணங்கி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எதற்காக இந்த வெயிலில் வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மளை பாதுகாக்க, தமிழகத்தை பாதுகாக்க, நம் மக்களை பாதுகாக்க, நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க, இதற்காக இன்று நடந்து கொண்டிருக்கும் கொடூரமான ஆட்சி, அந்த ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இங்கே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுகள் தான் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்டித்து இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை மெத்தன போக்கிலே விட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எது நடந்தால் என்ன, நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும், நாம் ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த விடியா திமுக அரசை கண்டித்து, நம் மக்கள், நம் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வது, நாம் ஒவ்வொருவரும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் காலேஜுக்கு, கல்லூரிக்கு சென்று வந்தால் வீடு வருவதை நாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையை, கட்டாய சூழ்நிலை உருவாக்கின்றிருக்கிறேன். அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தினார். எவ்வளவு தெளிவாக நடத்தினார் என்பதும், சட்டம் ஒழுங்கை எப்படி நிறைவேற்றினார் என்பதையும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த ஆட்சி மலர வேண்டும். இந்த கூட்டணி கட்சி எல்லோரும் வாக்களித்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் அமைச்சர் ஜெயித்து இந்த மாவட்டத்திற்கு மந்திரியாக வர வேண்டும் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஜேபியுடைய மாவட்ட கழக செயலர் அன்பு சகோதரன் அன்பு சார் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த புதுக்கோட்டை மண்ணில் என்றைக்கும் நிரந்தரம் அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சிவிபி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஜெகதீசன் கிழக்கு மாவட்ட தலைவர், கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த சமூக விரோத செயல்கள் என்றைக்கு இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடங்கியது அன்று முதல் இந்த தேதி முடிக்கப்பட்ட 5 ஆண்டு காலம் 2.5 வயது பெண்கள் முதல் 80 வயசு பெண்கள் தாய்மார்கள் வரை இன்றைக்கு பலப்பட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக சொல்ல வேண்டும் என்றால், புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பெண்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கோடி பெண்களுக்கு பாதுகாப்பு ஒன்று என்றே இருந்தது. ஆனால் என்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய முதல்வர் திரு
மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாரோ அன்றிலிருந்து கஞ்சாவில் இருந்து இன்னைக்கு டாஸ்மாக் வரை ஒரு ஊரில் 10 நபர்கள் குடித்தவர்கள் இருந்த காலம் இன்றைக்கு வீட்டு ஊரில் இருக்கக்கூடிய 80% ஆண்கள் குடிக்கும் அளவிற்கு கொண்டாந்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு இளைஞர்கள் குடியிலும் கஞ்சாவிலும் அதிகமாக வந்தார்களோ அன்றைக்கு தொடங்கப்பட்டது இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. 2.5 வயது பெண்ணை கற்பழிக்கக்கூடிய ஒரு திருட்டு திராவிடத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலையாளி இருக்கிறான் என்றால் அதற்கு அமைச்சராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெட்கப்பட வேண்டும், கேவலப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும். இந்த ஆட்சியை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று வெளியேற வேண்டும். 495 மதிப்பெண் பெற்ற ஒரு குழந்தை இன்னைக்கு கற்பழித்து தூத்துக்குடியில் இறந்திருக்கிறார். அந்த குழந்தை 495 மார்க் 10th எடுத்த மார்க். அந்த பாவி பயல்கள் விட்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, புரட்சி தலைவி அம்மாவை போன்று இந்த நாட்டிற்கு ஒரு பெண் கிடைத்திருப்பார். அளித்த துரோகம் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்களை, நேரம் கருதி, வெயிலை கருதி பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய சார்பாக மகளிரணி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பேச வாய்ப்பு குமாரி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, மாவட்ட செயலாளர் அண்ணன் வைரமுத்து அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நேரம் காலம் கருதி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருட காலம் ஆகின்றது. இந்த 5 வருட காலத்திலே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றை கூட செய்யவில்லை. சரி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு என்று பார்த்தோம்னா அது சந்தி சிரிக்குது. இன்னைக்கு பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது. ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு திரும்ப முடியல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாவது பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. இன்னைக்கு தினம் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுகிறாள், கற்பழிக்கப்படுகிறாள். இப்ப பாருங்க, விளாத்திக்குளத்துல இந்த மாணவி 17 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு முழுக்க காரணம் இந்த காவல்துறையின் அலட்சிய போக்குதான் காரணம். அவர்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாணவி இறந்திருக்க மாட்டார். இப்படி தமிழகத்திலே பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. 6 வயது குழந்தை முதல் 80 வயது பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை. பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. காவலர்களே பெண் காவலர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிறது இந்த ஆட்சியில தான். இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த போதை கலாச்சாரம், இந்த கஞ்சா பொருட்களில் அதிக பயன்பாட்டினால இன்னைக்கு இளைய சமுதாயம் இதை பயன்படுத்தி இன்னைக்கு இது போன்ற குற்ற செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு முடிவுதான், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம் இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் இருந்து அரட்ட வேண்டும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே NDA கூட்டணியின் ஆட்சியை அமர வைக்க வேண்டும். இதையே நாம் வந்து அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் தலைமையேற்று நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே பேசுவார்கள். நேர காலம் கருதி நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வைரமுத்து அவருடைய சார்பிலும் என்னையே பேசுவதற்கு சொல்லியிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பெரும் திரளாக கையிலே தங்கள் இயக்கத்தினுடைய கொடியை ஓங்கி கையிலே இருக்கக்கூடிய கொடியை தூக்கி பிடித்து நெஞ்சிலே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்ற கனத்த மனத்தோடு உச்சி வெயில் தலையிலே அடித்தாலும்
இந்த சுட்டரிக்கின்ற சூரியனுக்கு இன்னும் ஒரு மாசம் தானே கெடு என்ற நம்பிக்கையோடு நேற்று இரவு 11 மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா, அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பிலே இருந்த அந்த நேரத்திலே பல்வேறு நடைமுறைகளை சுட்டிக்காட்டினாலும், தேர்தல் நடத்தை விதிகளை கோடிட்டு காட்டினாலும், கொள்கை உறுதியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பில் நீங்கள் அனுமதி கொடுத்தால் எஃப்ஐஆர் இல்லாத ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம், ஒருவேளை நீங்கள் அனுமதி கொடுக்காவிட்டால் எல்லார் மேலும் எஃப்ஐஆரோடு இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்ற உணர்வோடு தான் இங்கே இருந்தோம். அது யாருக்கு பயன்பாடோ தெரியல. உங்களுக்கு காவல்துறைக்கு வேலை மிச்சமா இல்லை எங்களுக்கு எஃப்ஐஆர் மிச்சமான்னு தெரியல. அனுமதியை கொடுத்து இங்கே ஆர்ப்பாட்டத்திலே மேடை மிக்கி மேலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டபடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் இங்கே அணிதிரண்டு வந்திருக்கக்கூடிய 2 மாவட்ட தலைவர்கள், மரியாதைக்குரிய மாநில மகளிர் செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இங்கே வருகின்றக்கூடிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இதற்காக நேற்று இரவெல்லாம் காவல்துறை அலுவலகத்திலே காத்திருந்த எங்களுடைய நகர கழகத்துடைய செயலாளர்கள், ஏற்பாடு செய்த எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதே போல இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய சார்பில் இங்கே கொடிதாங்கி வருகின்றக்கூடிய ஆற்றல் மிகுந்த செயல் மறவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இங்கே வருகின்றக்கூடிய கழக நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த கழக நிர்வாகிகள், ஐஜேகே கட்சியை சார்ந்த இங்கே கழக நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியை சார்ந்த, புரட்சி பாரத்தை சார்ந்த, பார்வர்ட் பிளாக்கை சார்ந்த, ஜான் பாண்டியன் கட்சியை சார்ந்த, அதே போல முத்திரையர் ஆர்வி பரதன் சார்ந்த சோழ பேரரசு கட்சியை சார்ந்த எங்களுடைய அன்பு தம்பிகள் கழக நிர்வாகிகள், சந்தனப்பிரியா இயக்கத்தை சார்ந்த, திருமாரஞ்சி இயக்கத்தை சார்ந்த, கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய மிக நேர காலம் கருதி மிக பணிவான வணக்கம். ஒரு முறையின் சூரியன் நம்மை இப்பொழுது எப்படி வாட்டி வதைக்கிறதோ, சூரியன் எந்த சூரியனை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 5 ஆண்டு காலம் நம்மளை வதைத்த இந்த சூரியனை வதம் செய்வதற்கு 23ஆம் தேதி முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணி அமோகமான வாக்குகளை பெறுவதற்கு 23ஆம் தேதி நான் கூட எங்க ஆளுங்க உடனே பார்த்த உடனே சொன்னாங்க, நல்ல முகூர்த்த நாள், சிறப்பா இருக்கும்னாங்க. ஆமா, நாம ஆன்மீக வழியிலே பயணம் செய்யக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆண்டவனே இல்லை கடவுளே இல்லை என்று பயணம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டை தடை செய்வோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணி, ஆட்சிக்கு வந்தால் இங்கே நாங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று அறிவிப்பளிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, நீட்டை மறுக்கின்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி, நீட்டை எதிர்க்கின்ற, நீட்டை வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்படி பல்வேறு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக 22 கட்சிகளை நான் கூட்டணி செய்திருக்கிறேன், சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் ஒருபுறம், உங்க மேல மக்கள் வெறுப்பா இருக்காங்க. தங்கத்தின் விலை உள்ளிட்ட, தாளிக்கின்ற தக்காளி உள்ளிட்ட, தாளிக்கு தங்கம் விலை உள்ளிட்ட விலைவாசி உயர்வை ஏற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே கொடிதாங்கி தயாராக இருக்கிறது. இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இப்படை போதும், இப்படை தோற்கினி எப்படி வெல்லும் என்று சொல்லுகின்ற அந்த கேள்வி கிடங்க, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மத்தியிலே பாரத பிரதமர், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடியார் என எல்லோரும் எழுச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நல்ல வேளையிலே உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டத்தையும் காட்டிலும், எல்லா மாவட்டத்திலும் இருந்தாலும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்திலே தொடர்ந்து செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது PMK இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் சரி, ஐஜேகே இருந்தாலும் சரி, எல்லா இயக்கங்களும் இங்கே எல்லோரும் சொல்லுகின்ற அளவிற்கு உணர்வோடு, பாசத்தோடு பாரதியார் சொல்லியிருக்கிறார், 30 கோடி முகமுடையாள் எனில் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் சொல்லுகிறார்.
நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இங்கே முதலமைச்சராக வர வேண்டும். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். 23ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் எண்ணுகின்ற பொழுது உறுதியாக நடக்கும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஓரத்தில் நின்று ஒட்டு கேட்கக்கூடிய மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, சாலையில சென்று கொண்டிருக்கக்கூடிய நடுநிலையாளர்களாக இருந்தாலும் சரி, கையிலே குறிப்பை வைத்துக் கொண்டு என்ன பேசுகிறார், எந்த வழக்கிலே சேர்க்கலாம் என்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, 17 வயது தூத்துக்குடி அந்த மாணவிக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது, காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு திமுக நிர்வாகியால் உட்பட்டதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. போதைப் பொருள் அடங்கிய அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்திற்குள்ளே மதுரைக்குள்ளே நுழைந்து போலீஸை அடித்து காவல்துறை அலுவலகத்தை தாக்குகின்றதற்கு இந்த அரசு பதில் சொல்லியாக வேண்டும். எண்ணி பார்க்க வேண்டும். அழகா சொன்னார்கள், கஞ்சா, மது, போதை, இன்னும் பல்வேறு பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையாக, கட்டுப்படுத்த திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதற்கு மேலும் மக்கள் பொறுக்க மாட்டார்கள். நமக்கு வாய்ப்பு என்பது அது கோயம்புத்தூரிலே நடந்திருக்கு, திருச்சியிலே நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியிலே நடந்திருக்கு, வெளாத்திக்குளத்திலே நடந்திருக்கு, மதுரையிலே நடந்திருக்கு, புதுக்கோட்டையிலே நடந்திருக்கு, எல்லா கோயம்புத்தூர்லையும் நடந்திருக்கு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக, லஞ்ச லாவணியத்திற்கு துணை போகின்ற அரசாக, இன்றைக்கு அராஜகத்திற்கு முட்டு கொடுக்கின்ற அரசாக, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த சமாச்சாரத்திற்கு அங்கே ஞானசேகரன் என்பவரை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இயங்கியிருக்கிறது. ஓரத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோமே என்று, அழுக்கு வேட்டி தான் கட்டியிருக்கிறானே என்று, கிராமத்தை சார்ந்தவன் தானே என்று நீங்கள் தயவு செய்து யாரையும் நினைத்து விடாதீர்கள். மிட்டா மிராசுக்கும் ஒரே வாக்கு, ஜமீனுக்கும் ஒரே வாக்கு, ஏழை பங்காளனுக்கும் ஒரே வாக்கு. அதுதான் ஜனநாயகத்துடைய கடமை. அந்த ஜனநாயகத்துடைய கடமை 23ஆம் தேதி நடத்தப்படுகின்ற பொழுது, இன்றைக்கு இந்த முச்சந்தையிலே பேசப்படுகின்ற, இன்றைக்கு தம்பி ராமச்சந்திரன் பேசிய, கவிதா பேசிய, தம்பி வீரமணி அவர்கள் பேசிய, இங்கே ஜெகதியனுடைய புதிய நீதி கட்சி பேசிய, அண்ணன் RLT பேசிய, அண்ணன் சீனிவாசன் அவர்களை பேசிய இந்த கருத்து நம்முடைய அதிமுகவிலே அண்ணன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும், நெடுஞ்செழியனாக இருந்தாலும், இங்கே நம்முடைய ராஜநாயகமாக இருந்தாலும், இன்னைக்கு மரியாதைக்குரிய நார்த்தாமலை ஆறுமுகம் ராஜனன் உள்ளிட்ட யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், பாஸ்கரா இருந்தாலும், சேட்டா இருந்தாலும், ராஜ்குமாரா இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்களுடைய கருத்து, உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய கருத்து இந்த புதுக்கோட்டையிலே தெருக்கோடியிலே பேசப்படுகிறது, புதுக்கோட்டையினுடைய தெரு முனையிலே பேசப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னால் இன்றைக்கு மைக்கை பிடித்து பேசுகின்ற இந்த கருத்து எல்லாருடைய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்து. தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசப்படுகின்ற இந்த கருத்து வாக்குச்சாவடியிலே போய் 23ஆம் தேதி முடிகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். மேலே ஏறப்ப தம்பி சொன்னார், 10th நடக்குதுன்னு, +2 நடக்குது, லோ வோல்டேஜ் மின்சாரம், பரவாயில்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிகுறி. சொத்து வரி உயர்வு ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிகுறி. தங்க விலை உயர்வு நம்ம ஆட்சிக்கு வர்றது அறிகுறி. தக்காளி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, பால் விலை உயர்வு நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு அறிகுறி. தைரியமாக இருங்கள், எம்மோடு இருங்கள். நாம் கழக நிர்வாகிகள் நம்பிக்கையோடு இருப்போம். மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். எண்ணி பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய தொகையை செலவழித்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்தாலும், எவ்வளவு பெரிய வியூகங்களை வகுத்தாலும், மக்கள் மனதில் ஒரு இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவ்வளவுதான் பாயிண்ட். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கடைக்கோடியில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த தேர் சுற்றி இழுத்து வந்து நிலை குத்தி நிற்கும். அதிமுக ஆட்சிக்கு வரும், கவலைப்படாதீர்கள். அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன அக்கிரமம், என்ன அராஜகம், என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த போராட்டம்,
எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இவ்வளவு சிரமத்தோடு இந்த உச்சி வெயிலோடு உங்களுக்கெல்லாம் வியர்வை வழிகின்ற அளவிற்கு துடைத்து கொண்டு இயக்கத்திற்காக இங்கே வருகை தந்த உங்களுடைய அத்துணை பேருக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கூட்டுறவு தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், மகளிரணியை சார்ந்த திறம்பட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள், தொழிற்சங்கத்தை சார்ந்த வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணா போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், அனைத்து கட்சியை சார்ந்த கழக நிர்வாகிகள், கட்டிவா என்றால் வெற்றி பெறக்கூடிய கழக கூட்டம் அத்துணை பேருக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாவட்ட, மாநில, ஒன்றிய பொறுப்பாளருடைய சார்பில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கோஷங்களை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டன கோஷம் அனைவரும் கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம், பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். எட்டு திக்கும் போதை பொருள், எட்டு திக்கும் போதை பொருள், எட்டு திக்கும் போதை பொருள், எட்டு திக்கும் போதை பொருள். கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த முடியாத, நிர்வாக திறனற்ற, நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம், விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். பதில் சொல், 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 பதில் சொல். பொம்மை முதலமைச்சரே பதில் சொல், பொம்மை முதலமைச்சரே பதில் சொல். மாபியாக்கள் விளையாடும், மாபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு, வேட்டைக்காரா தமிழ்நாடு. பாவிகளா மாவியக்கள் விளையாடும், மாபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு, வேட்டைக்காரா தமிழ்நாடு. போதை பொருட்கள் விற்கின்ற, போதை பொருட்கள் விற்கின்ற சந்தை தானா தமிழ்நாடு, சந்தை தானா தமிழ்நாடு. திணித்தது யார், திணித்தது யார், திணித்தது யார், திணித்தது யார்? புத்தகம் சுமக்கும் கைகளிலே, திட்டங்கள் கொடுக்கும் சமையலிலே, புத்தகம் சுமக்கும் கைகளிலே, புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதை பொருளை திணித்தது யார், போதை பொருளை திணித்தது யார்? போதை பொருளை திணித்தது யார்? போதை பொருளை திணித்தது யார்? பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல், விடியா திமுக அரசே பதில் சொல். எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம். சட்டம் ஒழுங்கே படுமோசம், சட்டம் ஒழுங்கா படுமோசம், 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 படுமோசம். சட்டம் ஒழுங்கே படுமோசம், சட்டம் ஒழுங்கா படுமோசம். விடிய ஆட்சியில், விடிய ஆட்சியில் ஐயோ ஐயோ நாசம், நாசம், ஐயோ ஐயோ நாசம், நாசம், ஐயோ ஐயோ நாசம், நாசம், ஐயோ ஐயோ நாசம், நாசம். எங்கே போனது, 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 எங்கே போனது? சாக்காட்டு பாலுக்கு நிகரான, சாக்காட்டு யாருக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது, 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 எங்கே போனது? திறனற்ற முதலமைச்சர் கையில், திறனற்ற முதலமைச்சர் கையில், திறனற்ற முதலமைச்சர் கையில், திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறை கண்ணியம் போனது, காவல்துறை கண்ணியம் போனது. பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே, பொம்மை முதலமைச்சரே. வேண்டாம், வேண்டாம், இனியும் வேண்டாம், இனியும் வேண்டாம், 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 இனியும் வேண்டாம், 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 இனியும் வேண்டாம். மொத்த சொத்தையும் விட்டால் கூட, மொத்த சொத்தையும் விட்டால் கூட, மொத்த சொத்தையும் விட்டால் கூட, மொத்த சொத்தையும் விட்டால் கூட வரி கட்ட முடியாது, 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 வரி கட்ட முடியாது. மாணவர் இளைஞர் பெரியோரே, மாணவர் இளைஞர் பெரியோரே, தீய சக்தியின் ஆட்சியிலே, தீய சக்தியின் ஆட்சியிலே இழந்தது போதும், இழந்தது போதும், இழந்தது போதும், இழந்தது போதும். திமுகவை விரட்டி அடிப்போம், திமுகவை விரட்டி அடிப்போம். மக்கள் தலைவர் அழைக்கின்றார், மக்கள் தலைவர் அழைக்கின்றார், மக்கள் தலைவர் அழைக்கின்றார், மக்கள் தலைவர் அழைக்கின்றார். அமைதி வளம் வளர்ச்சியான அமைதி வளம் வளர்ச்சிக்கான புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பாதையிலே அணிவகுப்போம், பாதையிலே அணிவகுப்போம், பாதையிலே அணிவகுப்போம், பாதையிலே அணிவகுப்போம். மக்கள் வாழ்வு நலம் பெறவே, மக்கள் வாழ்வு நலம் பெறவே, மக்கள் வாழ்வு நலம் பெறவே, மக்கள் வாழ்வு நலம் பெறவே, மக்கள் தலைவரின் வழிநடப்போம், மக்கள் தலைவரின் வழிநடப்போம். அண்ணா திமுக தலைமையிலே, அண்ணா திமுக தலைமையிலே, என்டிஏ கூட்டணி தலைமையிலே, என்டிஏ கூட்டணி தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணியே, அமைந்துள்ள கூட்டணியை வெல்வோம், 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 வெல்வோம். பேரறிஞர்
அண்ணா நாமம் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நெடும்புகழ் வாழ்க, அம்மா நெடும்புகழ் வாழ்க, என்றும் ஓங்குக, என்றும் ஓங்குக, என்றும் ஓங்குக, என்றும் ஓங்குக, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, என்டிய கூட்டணி வெல்கவே, என்டிஏ கூட்டணி வெல்கவே, என்டிய கூட்டணி வெல்கவே, என்டிஏ கூட்டணி வெல்கவே. அனைவரும்